ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்கள்ல 4வது பாட்டு பார்க்க போறோம். அம்பரா அணி சடை அரண் அயன் முதல் உம்பரால் முனிவரால் யோகரால் உயர் இம்பரால் பிணிக்க அரும் ராமவேழம் சேர் கம்பராம் புலவரை கருத்து இருத்துவாம். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அம்பு அரா அணி சடை அரண். இந்த இடத்துல சிவனுக்கு என்னென்ன அடையெல்லாம் கொடுக்கிறாருன்னா அம்பு. அம்புனா நீர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்பு அப்பு இது எல்லாமே நீரை குறிக்கும். இந்த இடத்துல கங்கை நீரை குறிக்குது. கங்கை நீரையும் அறம் அல்லது அரவம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம ஆள் அரவமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா சத்தமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை, ஒரு பாம்பு மாதிரியான ஒரு விலங்குகள் அதோட நடமாட்டம் கூட இல்லை அப்படிங்கிறதுனால ஆள் அரவமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதனால அறம்னாலும் சரி அரவம்னாலும் பாம்பு தான். இந்த மாதிரி கங்கை நீரையும் பாம்புகளையும் அணிந்துள்ளன இந்த இடத்துல தரித்து கொண்டுள்ள சடையை உடைய ஜடாமுடி தரித்த சிவன் அப்படித்தானே சொல்லுவோம். அந்த மாதிரி சடையை உடைய அரண். ஹர அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்துல அழிப்பதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஹரன் ஹரன்னா சிவன் அர்த்தம். அப்பேற்பட்ட சிவனும் அயன்னா அயன் கையெழுத்தே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பிரம்மாவை குறிக்கும். அயனும் முதல் உம்பரால். உம்பர் அப்படின்னா உயர்வை குறிக்கும், மேல உயரமான அப்படின்ற பொருள். அதனால இந்த இடத்துல மேலோகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல தேவர்களை குறிக்குது. உம்பர்னா தேவர்கள். உம்பரால் முனிவர்களாலும் யோகரால் யோகிகளாலும் உயர் இம்பரால். அதாவது உம்பர்னா மேலுலகத்துல இருக்கிறவங்க, இம்பர்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க. அதனால சாதாரண மக்கள்னு சொல்லல அவரு, உயர் இம்பரால் அப்படின்றாரு. அப்ப இருக்கக்கூடிய மனுஷங்கள்லயே உயர்ந்த ஆன்மீக பாதையில் மேலோங்கி உயர்ந்து விளங்கக்கூடிய ஞானிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்டவர்களால பிணிக்க அரும் ராமவேழம். வேழம் அப்படின்னா ஆண் யானையை குறிக்கும். இங்க ராமரை ஒரு யானைக்கு ஒப்பா சொல்றாரு. பிணிக்க அரும் ராமவேழம். பிணித்தல்னா கட்டுதல்னு அர்த்தம். கட்டுவதற்கு அரிதான ராமன் என்னும் ஆண் யானை சேர் கம்பர். ஆனா அப்பேற்பட்ட, அதாவது சிவனாலையும் பிரம்மாவாலையும் தேவர்களாலையும் முனிவர்களாலையும் யோகிகளாலையும் சிறந்த மனிதர்களாலையும் இப்படி யாராலையுமே கட்ட முடியாதுன்னா முழுவதுமாக உணர முடியாத ராமபிரானை கம்பர் தன் புலமையினால் ராமவேழம் சேர் கம்பராம் புலவரை கருத்து இருத்துவாம். அப்பேற்பட்ட ராமபிரானையே முழுவதுமாக எல்லாரும் உணர்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்துல கம்பர் அவருடைய புலமையின் காரணமாக இந்த மாதிரி அவர் ராமனை உணர்ந்தார். அவருடைய புலமையின் மூலமாக அப்பேற்பட்ட புலவரை நாம் மனதில் நிறுத்துவோம், கருத்தில் இருத்துவாம் அப்படின்னா சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அம்பு அரா அணி சடை அரண் அயன் முதல் உம்பரால் முனிவரால் யோகரால் உயர் இம்பரால் பிணிக்க அரும் ராமவேழம் சேர் கம்பராம் புலவரை கருத்து இருத்துவாம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।